நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்போ நீ என்னமா சொல்ல வர? நீரஜா கிட்ட நான் எதிர்பார்த்த சுபாவம் இல்ல. அவ வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட இன்னொரு முகத்தை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்குக்கா. நீ எதிர்த்து கேட்கவே இல்லையா? நான் எதிர்த்து பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா எதுவுமே பேசாம அவன் முன்னாடி அமைதியா இருந்துட்டேன். அவ உன்கிட்ட பேசுறத அங்க இருக்கிற வேற யாராவது கேட்டாங்களா? இல்ல. அம்மா வந்ததுமே அவளோட டோனையே மாத்திக்கிட்டா. என்கிட்ட பாசத்தை காட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அப்ப நீயே எதுவும் கேட்காம விட்டுட்ட? அவ எதுக்காக ஆக்ட் பண்றா அப்படின்னு. அம்மா வந்த உடனே எதுக்காக அவ பாவனையை மாத்திக்கிட்டா? இது வரைக்கும் நீ என்கிட்ட இப்படி பேசலையேன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் இல்லையா? கேட்டிருந்தா அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும். உண்மைதான்க்கா. அதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா நான் அம்மாவை நினைச்சு பார்த்தேன். பொண்ணு திரும்ப கிடைச்ச சந்தோஷத்துல அவங்க எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா இருக்காங்க. அவங்களோட பொண்ணை பத்தி இல்ல, அவங்க கிட்ட என்னால எதையும் சொல்ல முடியாது. அதே நேரத்துல உன்னோட மனசுல எந்த பாரமும் வரக்கூடாது. டாக்டர் ஷியாமு பிரசாத் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உன் உடம்ப பாத்துக்கணும், அது கூடவே உன் மனசையும் பாத்துக்கணும். நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீரஜா ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் ரொம்ப கன்னிங்கா தான் இருப்பாங்க. அதனால கொஞ்சம் சேஃபா இருந்துக்கோ. எனக்கு புரியுது. அண்ணா, என் பொண்ணை நான் பார்த்ததுல இருந்து ஒரு ஆளுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா போன் போக மாட்டேங்குது. ஜேபிக்கு தானே? ஆமாண்ணே, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு காமன் சென்ஸ் இருந்தா போதும் இல்ல? மகளை பத்தின விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஒரு அம்மா கண்டிப்பா மகளோட அப்பாவுக்கு சொல்லுவா. அவருக்கு ரிங் போயிட்டு தான் இருக்கு, ஆனா அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப ட்ரை பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. இப்ப ஜேபி எங்க இருக்காரு? அதுவும் எனக்கு தெரியல. ஏதாவது வேலை விஷயமாவோ இல்ல பிசினஸ் டூர்லயோ இருப்பாரு. போன் இந்த மாதிரி ஆஃப்லாம் பண்ண மாட்டாரு. எப்பவுமே அவருக்கு கால் வரும்ல. ஜேபி கண்டிப்பா உனக்கு கால் பண்ணுவாரு. இருந்தாலும் இங்க பாரு, நம்ம கண்டுபிடிக்கலாம் பார்வதி. நான் தான் இங்க இருக்கேன்ல. ஜேபி வரும்போது சர்ப்ரைஸா அவர் கண்ணு முன்னாடி நீரஜாவை கொண்டு போய் நம்ம நிறுத்தலாம். ஆனா என் மனசுக்குள்ள ஏதோ பயம் வந்துட்டே இருக்கு. நீ தேவையில்லாம கவலைப்படாத. ஜேபி வருவாரு, நீ டென்ஷன் ஆகாத இரு. ஹலோ, இங்க அந்த ஜேபியை பத்தி இப்பவே பார்வதி கேட்க ஆரம்பிச்சிட்டா. அங்க இருக்கிற எல்லா கதவையும் அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல? அந்த ஆள் எக்காரணத்துக்கு கொண்டு போன் எடுத்துடக்கூடாது. அது போதும். சரி.
என்னாச்சு? என்னோட அன்பான அம்மா கான்ஃபிடென்ஷியலா உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கிறது கேட்டேனே. உன்னோட அப்பாவை பத்தி தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாருமா. ஓ, பார்வதி ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கா. ஆனா ஜேபிக்கு கால் போகவே இல்லை. இதுக்கப்புறம் ஜேபி இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அப்படி சொல்ல முடியுமா? அந்த ஆள் வருவாரு, வராம கூட இருப்பாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டுபிடிக்கலாம், அப்படி இப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கலாம். புயல் காத்து அடிக்குது, நல்லா குளிருதுன்னு ஏதாவது சொல்லலாம். ஜேபி ஒன்னும் என்ட்ரி ஆக மாட்டார்ல. ஏய், இங்க பாரு, அந்த ஆள் மட்டும் இங்க வந்தாருன்னா நீ இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிரச்சனையாயிடும். காரணம், மற்றவங்களோட கண்ணுக்கு ஜேபி உன்னோட அப்பா. புரியுதா? அந்த பிரச்சனை இப்போதைக்கு சால்வ். ஆனா அதை விட பெரிய தலைவலி இங்க இருக்கு. என்ன? நீங்க எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம் தான் இந்துலேக்காவும் பார்வதி அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன். அவ எல்லா விஷயத்துலயும் அவங்க மனசு பூரா படர்ந்திருக்கா. அவளை கொண்டு போய் ஒரு சைடில் நிறுத்திட்டு அந்த இடத்த உன் கைக்குள்ள கொண்டு வரணும். என்ன, முடியாதா? உன்னால முடியாதா? முடியாதுன்னு சொல்றதுக்காகவா நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தடைகளை மாத்தி போடவும் அவங்கள அழிக்கவும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பார்வதி ஆண்டியோட மனசுல படர்ந்து விரிஞ்சிருக்கிற இந்துலேக்காவோட வேற அறுக்கிறதுக்கு என்னால கண்டிப்பா முடியும். ஆஹா, குளிச்சு முடிச்சிட்டியாமா? இது என்னம்மா? கஸ்தூரி மஞ்சள். இத மட்டும் நீ தேய்ச்சி குளிச்சா உன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரி, நாளையில இருந்து இதெல்லாம் பண்ணு. எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. ஆரம்பத்துல இந்தும் வேண்டான்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நான் கட்டாயப்படுத்தி யூஸ் பண்ண சொன்னேன். அதுக்கான பலன் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா நாளையில இருந்து நானும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன். நீ என்னைக்குமே ஷாம்பு தான் போட்டு குளிப்பியா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மூடு. இதுக்கப்புறம் நீ ஷாம்புலாம் யூஸ் பண்ணாத. நான் என் கையாலேயே உனக்கு சீயக்காய் போட்டு அரைச்சு கொடுக்குற, அதை போட்டு குளி. அதை தேய்ச்சி குளிச்சாலே போதும், உன் முடி கொட்டவே கொட்டாது. நீ பிறக்கிற வரைக்கும் எனக்கு எவ்வளவு முடி இருந்துச்சு தெரியுமா? ஆமா, உங்களுக்கே முடி கம்மியாயிடுச்சு. நீங்க என்ன தேய்க்கிறது நிறுத்திட்டீங்களா? நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் குளியலோ சாப்பாடோ எதை பத்தியுமே நான் கவலைப்படல. ஒரு பைத்தியம் மாதிரி நான் சுத்திட்டு இருந்தேன். இப்ப அதுக்கு என்ன, நான் தான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் என்னைக்குமே நான் உங்க கூட தான் இருப்பேன். ஆமா, உன் நகையெல்லாம் எங்க? நீங்க வந்ததுல இருந்து நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன் அப்படி? நகை போடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பொண்ணுங்களா இருந்தா நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் ஆகணும். இது ஸ்டைலுக்காக இல்ல, ஒரு ஐஸ்வர்யத்துக்காக. சரி, நீ என் கூட வாயேன். எங்கம்மா? நீ வா, நான் சொல்றேன். அம்மா, காஃபி போட்டு வச்சிருக்கேன், வாங்க குடிக்கலாம். நீரஜாவா? காஃபி எல்லாம் அப்புறம் குடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு, நீ என் கூட வா. என்னம்மா? என்னன்னு சொன்னாதான் வருவியா? வா. வாமா.
இந்து இது எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்துட்டா. இது எல்லாமே உனக்காக தான். நான் இதை எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்காக ஸ்பெஷலா செஞ்சது. இதெல்லாம் பியூர் கோல்டு. இங்க பாரு, காசு மாலை, இதோ மாங்காய் மாலை, ஆரத்திலேயே மல்லி மாலை. நான் சேர்த்து வச்சிருக்கிற நகையெல்லாம் இந்த காலத்துல கிடைக்காது. இந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ கல்யாண மண்டபத்துக்கு போறத நான் பார்க்கணும். அதுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க மாட்டேன். அது சரி, நீ வேற யாரையாவது காதலிக்கிறியா? நீ வேற யாரையாவது அங்க லவ் பண்றியா சொல்லு. அப்படியெல்லாம் யாரும் இல்லம்மா. உனக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. பாரு இந்து. ஆமா, இது உனக்கும் நல்லா இருக்கு. அதை விட இது இன்னும் நல்லா இருக்கு. இங்க பாரு, இத பாத்தியா? இதுல இருக்க டிசைனை பாத்தியா? இது மட்டும் இல்ல. இது என்னன்னு தெரியுமா? நம்ம குடும்பத்தோட சொத்தோட டாக்குமெண்ட்ஸ். இது எல்லாமே இதுக்கப்புறம் உனக்கு தான். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. வேண்டாமா? நகையும் சொத்தும் இதெல்லாம் எதிர்பார்த்தோன்னு நான் இங்க வரல. அதை பத்தி நான் யோசனை கூட பண்ணி பார்க்கல. உங்களை பார்க்கணும், அது மட்டும்தான் என் கனவா இருந்தது. நீங்க காட்டுற பாசத்தை நான் நல்லா அனுபவிக்கணும், அது மட்டும்தான் என் ஆசையா இருந்தது. அந்த பாசம் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்குது. அது மட்டும் எனக்கு போதுமா. இது எல்லாத்தையும் நீங்களே பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. என் பொண்ணு பணத்தை எல்லாம் பார்த்துட்டு அது பின்னாடி ஓட மாட்டான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரியே இருக்க. என்ன இருந்தாலும் இந்த சொத்துக்கள் எல்லாமே உனக்கு வந்து சேரக்கூடியதானே. இது எல்லாத்தையும் உடனடியா உனக்கே எழுதி வைக்க போற. நான் இல்லாதப்போ இது எல்லாத்தையும் நீ தானே பாத்துக்கணும். நான் சொல்றது சரிதானே இந்து? ஆமாம்மா. நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு புரியலையே. எவ்வளோ நகை வச்சிருக்காங்க. ஹிந்தி சீரியல்ஸ்லயும் சினிமால மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு வெரைட்டியான நகைகளை பார்த்துருக்கேன். சொல்லப்போனா என் கண்ணாலேயும் நம்ப முடியல. நீ பார்வதியோட செல்ஃபை திறந்தியா? ஓ, அப்படின்னா நீங்க எனக்கு கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அது இல்லம்மா, அந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அம்மா இன்னைக்கு நான் ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்க நகை எல்லாத்தையும் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சொத்தோட டாக்குமெண்ட்ஸையும் காட்டினாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னா பார்வதி?
எல்லாத்தையும் எனக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. ஷெல்ஃப்ல பத்திரமா வச்சு எல்லாத்தையும் லாக்கும் பண்ணிட்டாங்க. அது எல்லாம் பார்வதி ரூம்ல இருக்கிற அலமாரியில் இருந்தா மட்டும் போதாது, உன்னோட கைக்கு வரணும். அவங்களோட வளர்ப்பு பொண்ணு எல்லாத்துக்கும் சாட்சியா அங்க இருந்தா. அவ என்னைக்குமே சாட்சியா மட்டும் இருக்கட்டும். அதை அனுபவிக்கிற யோகம் உனக்கு தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அமைதியா இருக்க வேண்டியது தான் இந்துலேகாவோட விதியே. தரேன்னு சொல்றாங்களே தவிர எப்ப தருவாங்க? 5 லட்சமோ 10 லட்சமோ பேங்க்ல இருந்து எடுத்து தர்ற மாதிரி இது ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது. இங்க பாரு, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களுமே அடுத்த தலைமுறைக்கு மாத்தி எழுதி வைக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பிரதாயம் இது. அவ அந்த இந்துலக்க எனக்கு ரொம்ப இடைஞ்சலா நிக்கிறா. உன்னோட கண்கள் எப்பவும் அவ மேல தான் இருக்கணும். அப்புறம் அபிராமியையும் பிரபாகரன் குரூப்பையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னிலிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆளையும் நீ கவனிக்கணும். அது யாரு புதுசா ஒரு பாரம்? என்னோட பொண்டாட்டி சுபத்ரா. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து அவ டிஸ்சார்ஜ் ஆகி வர்றா. அவளையும் நீ ஃபேஸ் பண்ணணும். சுபத்ரா. ஹாஸ்பிட்டல் வாசம் முடிஞ்சு சுபத்ரா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா. குடும்பம் அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். வேண்டாம் மாமா. அம்மா வாங்க. சுபத்ரா, ஆ ஆ, இப்படி விட்டுட்டு போனா எப்படி? ஆ, என்னாச்சுன்னு? ஓ, என்னாச்சா? உன் பொண்ணு கூட இருந்ததுனால தான் நான் எதுவுமே பேசல. அது இருக்கட்டும், நீ என்னதான் பண்ணலான் இருக்க? ஆ, முதல்ல நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் நான் நிம்மதியா படுத்து தூங்கணும்னு. ஓஹோ, நான் உன்கிட்ட அந்த பிளானை பத்தி கேட்கல. நீ என்ன முடிவெடுத்து வச்சிருக்கன்னு தான் கேட்கறேன். ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ அருணுக்கு ஃபோன் பண்ணி பேசின எதுக்கு? ஆ, ஆ, ஆ. அவனோட டூர் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீரஜாவை கல்யாணம் பண்றதுக்கான பிளானை ஏற்பாடு பண்ணோம். அப்படின்னா அபிராமியை என்ன பண்றது? ஆ, அந்த பிரச்சனையை தான் நம்ம ஹாஸ்பிட்டலே வச்சு பேசி தீர்த்துட்டோம்ல. ஆ? பேசுனது எல்லாமே சரிதான், ஆனா எதுவுமே முடியல. என் பொண்ணை எப்பயுமே வெயிட்டிங்ல தான் வச்சிருப்பியோ? அதுதான் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கல்ல? ஆ, அபி கிட்ட யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க சொன்னமா என்ன? நீங்க ஒரு நல்ல பையனா அவளுக்கு பாருங்க, நாம பேசி கல்யாணத்தை முடிச்சிடலாம். எப்படி எப்படி? நீ சொன்னதை கொஞ்சம் திரும்ப சொல்லு. ஏய் சுபத்ரா, நீ இப்படிதான் சொல்லுன்னு எனக்கு தெரியும். சொல்லு. யாரும் இல்ல. இத பாரு, உன்னோட கேவலமான செயல்களுக்கு அவளை நல்லா யூஸ் பண்ணிட்டு அபிய கை கழுவணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணியிருந்தீன்னா அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவ ஏன் கூடவே இருக்கட்டும்னே. எதுக்காக? உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நிக்க மாட்டா. அருணோட பொண்டாட்டியா நிக்கணும், அதுதான் அவ ஆசைய. ஒரு பொண்ணு எப்பவுமே புத்திசாலியா இருக்கணும். எனக்கு அபிராமி தான் வேணும்னு அருண் சொல்லணும். அதாவது அருண் மூலமா சொல்ல வைக்கணும். அது யாரு? அபிராமி தான். அது அவளால செய்ய முடியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அருண் உன்னோட பையன் தானே? நீ அவங்கிட்ட சொல்லாம அபிராமிய 2 கை நீட்டி எதுக்கு சொல்லி? அப்படி கட்டாயப்படுத்தி தான் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன? அது சரி, நீரஜாவை கட்டி சொல்ல நீ கட்டாயப்படுத்தினா? நான் என் பையன் கிட்ட பேசுறத நீங்க எதுக்காக ஒட்டு கேட்கணும்? ஓ, உன் பையன்கிட்ட தானே? கள்ளக்காதல கட்ட ஒண்ணும் நீ பேசலையே. இங்க பாருங்கண்ணே. இத பாரு, என்னையும் என் பொண்ணையும் கண்டிப்பா உன்னால ஏமாத்த முடியாது சுபத்ரா. நான் பிரச்சனை பண்ணுவேன். என்ன பிரச்சனை? அதுக்கு ஒரு நேரம் வரும். தெனாவட்டா? ஆமா, தெனாவட்டு தான். அப்படின்னா இந்த சுபத்ராவோட பையன் அருண் உங்களோட பொண்ணு அபிராமிய அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். சுபத்ரா, நான் உங்களோட தங்கச்சி தானே, எனக்கும் தெனாவட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் பையன் எனக்கு தேவையில்லடி. அதே மாதிரி தேவையில்லாத முந்திரி புளிக்கும். அடே எங்க அப்பா, முந்திரியா?
அவனுக்கு ஒரு வாழை மட்டும் இருந்துச்சுன்னா அனுமானாவே நடிக்க போயிடலாம். அப்படிதானே அவன் பையன் இருப்பான். என் பொண்ணுக்கு அப்படி ஒருத்தர் தேவையே இல்லை. எனக்கு அவன் நல்ல மருமகனா இருக்க மாட்டான். ஏண்டி இந்திலக்காவையே கைக்குள்ள கொண்டு வராதவன் எப்படி அபிராமிய கைக்குள்ள போட்டுப்பான்? அது சரி, அவளுக்கு ஒரு புருஷன் தேவையில்ல, கையில குச்சியோட சுத்துற ஒரு பஃபூன் தான் தேவைப்படும். அப்படியா? அது உன்னோட சேனாய் குடும்பம் தாண்டி அந்த ஒரு பப்புனு. இது வரைக்கும் ஒன்ன தூக்கவே அவங்களால முடியல. இடது பக்கம் வலது பக்கம் நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யறேன்னு சொல்லி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கானே அந்த விஸ்வநாதன், அவன் தாண்டி. அண்ணே பார்த்து பேசுங்க, எனக்கு கோவம் வருது. உனக்கு கோவம் வந்துருச்சோ? நீ ஒரு வேலை பண்ணு, உள்ள போய் ஒரு அம்மிக்கல்ல எடுத்து வாயில கவியோ. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா சரி வராது, வாங்க உள்ள போய் பேசிக்கலாம். ஓ அப்படியா? இதுக்கப்புறம் நீ தங்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நான் வருவேனா? ஊர்ல இருக்க எல்லா நாய்களையும் புடிச்சு இந்த வீட்டுக்குள்ள விடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டு படிக்கட்டுல இந்த பிரபாரம் குரூப் கால எடுத்து வைக்க மாட்டாண்டி. போறதா இருந்தா போயா. போறேன். சுபத்ரா, இத உன் மனசுல நல்ல ஞாபகம் வச்சுக்க. இத பாரு, என் மகளை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த சுபத்ரா, நீ ரொம்ப வருத்தப்படுவ, ஞாபகம் இருக்கட்டும். நீரஜா, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சுபத்ரா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்துட்டா. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்காதனால அவங்க கோவப்படுவாங்களோ? அது எல்லாத்தையும் ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி அவகிட்ட சொல்லிட்டேன். என் பொண்டாட்டி சுபத்ரா அவ்வளவு சாதாரணமான ஆள் கிடையாது. அதை நீ நல்லா புரிஞ்சு வச்சுக்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.